ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் நம்ம காட்டாமனுக்கு சாகுபடி தொழில்நுட்பத்தை பார்க்க போகிறோம். இந்த விவசாய முறை பற்றின விழிப்புணர்வு மக்களிடம் மிகவும் குறைவாக உள்ளது. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் தரிசு நிலங்களாக இருக்குது. பயிர் சாகுபடிக்கு ஏதுவாக இல்லை. அந்த இடங்களில் சாகுபடி செய்து அதிக அளவில் மகசூல் பார்க்கக்கூடிய ஒரு பயிர் தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டாமனுக்கு. ஸோ இதோட பயன் என்ன? இதுக்கு நீங்கள் எந்த அரசு நிறுவனங்களை அணுகணும், எந்த தனியார் நிறுவனங்களை அணுகணும், இதோட சாகுபடி முறைகள் பற்றின அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். காட்டாமனுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஜாட்ரோப்பான்னு சொல்லுவாங்க. இதோட முக்கிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடீசல் எடுக்கிறது. 2002ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் பயோடீசல் மிஷனை லான்ச் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு. இந்த ஜாட்ரோப்பாலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா உண்ணக்கூடியதில்லை. இது மாதிரி பயோடீசலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வாகனங்களில் பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம பயன்படுத்துகிற கச்சா எண்ணெய்கள் கூட பிளெண்டு பண்ணுவாங்க. 20% பார்த்தீங்கன்னா இந்த பயோடீசலை ஆட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸை. அப்படி இருக்கும் பொழுது இது சிறிதளவாக சொல்லும்போது இருக்கும். ஆனால் ஒரு நாடு அளவில் நம்ம பார்க்கும்போது இது பல லட்சம் கோடிகளை மிச்சப்படுத்துது. அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டே நேஷனல் பயோடீசல் மிஷன்றது லான்ச் செய்யப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாட்ரோப்பான்னு அழைக்கப்படுற இந்த காட்டாமனுக்கு மட்டும் இல்லை, சிமரூபா இருக்குது, புங்கமரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புங்கமரத்தையும் பார்த்தீங்கன்னா பயோடீசல் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதிக அளவில் ஜாட்ரோப்பா காட்டாமனுக்கு இருந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த தொழிலில் இது சேச்சுரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளே வரணும். இப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட் சத்தீஸ்கர்லாம் இது நல்லாவே பிக்கப்பில் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. அதிக நபர்கள் இதில் வரலை. இதை சரியான முறையில் நம்ம பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 வகையான மரங்கள்லேருந்து எண்ணெய்ன்றது எடுக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா இதுமாரி பயோடீசலாக பயன்படுத்தப்படுது. அதில் முக்கியமான மரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புங்க மரம், ஜாட்ரோப்பான்னு அழைக்கப்படுற காட்டாமனுக்கு, சிமரூபா மரம், வேப்ப மரம், இல்பை மரம். இந்த காட்டாமனுக்கு சாகுபடியில் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்கள் வைத்திருக்க விவசாயிகளுக்கு அதிக அளவிலான லாபம்ன்றது கிடைக்குது. குறைந்தபட்சமாக 30,000லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு FPO ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த FPO உருவாக்கும் போதும் இந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது. இதிலே அடுத்த கட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட். ஸோ இந்த யூனிட்டோட விலைன்றது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய். ஸோ இதை வாங்கி நம்மளே இந்த பயோடீசலை பிளெண்ட் பண்ணி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மாதிரியான நிறுவனங்களுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணும்போது அதில் வருமானம் கிடைக்குது. ஸோ அப்படி கொலாபரேட் பண்ணுற நிறுவனங்கள் அதுக்கடுத்து இந்த ப்ராசஸிங் யூனிட் இவை எங்கே கிடைக்குன்ற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். இதோடு இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை இந்த நிறுவனங்கள் கூட இணைத்து விடுறாங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக. ஸோ அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டாமனுக்கோட முக்கியத்துவம். இது எதுக்கு பயன்படுத்தப்படுது? பயோடீசலை உருவாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த காட்டாமனுக்கோட சாகுபடி தொழில்நுட்பத்தை சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஜாட்ரோப்பா கல்காஸ்ன்னு அழைக்கப்படுற காட்டாமனுக்கோட முக்கிய பயணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடீசல் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல அமெரிக்காவை தாயகமாக கொண்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லேட்டக்ஸ் பாலுன்றது வெளியில் வரும். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா கால்நடைகள் இந்த செடியை மேயாது. இதனால் விவசாயிகளுக்கு கால்நடைகிட்ட இருந்து இந்த பயிரை பாதுகாக்கிற வேலை தவிர்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஹார்டி கிராப் அண்ட் ட்ரவுட் டாலரண்ட் கிராப்பும். அப்படின்னா என்ன? இப்போ இந்தியாவில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களாக இருக்குது. மழை வளம் இல்லை, தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காட்டாமனுக்கு சாகுபடி செய்யணும். நல்ல வளமான மண் இருக்குது, நல்ல தண்ணி வசதி இருக்குன்னா அந்த இடங்களில் போய் காட்டாமனுக்கு சாகுபடியை நம்ம செய்யக்கூடாது. அங்கே இதை விட அதிகமான மகசூல் லாபம் தரக்கூடிய பயிர்கள் இருக்குது. ஸோ அந்த பயிர்களை நீங்கள் சாகுபடி செய்யுங்க. தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க வறண்ட பகுதிகள். இப்போ ராம்நாடு எடுத்துப்போம், அந்த இடத்துல தண்ணீர் வளம் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிற இடங்களில் மட்டும்தான் நீங்கள் காட்டாமனுக்கு சாகுபடி செஞ்சு அதிக அளவில் லாபத்தை பெற முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு
30 வருட பயிர். அது மட்டும் இல்லாமல் காட்டாமணுக்குன்றது வந்து ஒரு வனவியல் பயிர். இது பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிரும் இல்லை, வேளாண்மை பயிரும் இல்லை, இது வந்து ஒரு வனவியல் பயிர். இதோட ஆராய்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்களும் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து இதில் அதிக அளவிலான ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரகங்களை கூட வெளியிட்டு இருக்காங்க. அதையும் அப்படியே பார்ப்போம். இந்த காட்டாமணுக்கை நம்ம பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு 3வது வருடத்துலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈல்டுன்றது வந்து கிடைக்குது. எக்கனாமிக் ஈல்டு மீன்ஸ் இந்த கொட்டைகளை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பயோடீசல் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து பயன்படுத்துகிறோம், எண்ணெய் வந்து எடுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போதும் நல்ல ஒரு குவாலிட்டியான அந்த காய்கள் காய்த்து அதுலேருந்து கொட்டை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வரைக்கும் ஆகுது. இதை வந்து 3 மாதங்களாம் பார்த்தீங்கன்னா குளோனிங் மற்றும் இன்னும் நிறைய ஜெனட்டிக்ஸை பயன்படுத்தி TNUFC&Rஐ வந்து 3 மாதங்களாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மேம்படுத்தப்பட்ட ஒட்டு ரகங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தியே வந்து 3 மாதங்கள்லேயே இந்த காய்களை வந்து பெற முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மிக விரைவில் வருமானம்ன்றது வந்து கிடைக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து விதைகளை பயன்படுத்தி இவைகளை வந்து வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ FC&Rஐ பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மினி குளோனல் டெக்னாலஜி மூலமாக இதையும் வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மினி குளோனல் டெக்னாலஜினா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டு ரகங்களை எப்படி கிராஃப்டிங் பட்டிங் மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். வனவியல் பயிர்களில் பயன்படுத்துகிற ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா மினி குளோனல் டெக்னாலஜி. சிம்பிளாக சொன்னால் குளோனிங்னு சொல்லுவாங்க. குளோனிங்னா என்ன, குளோன்னா என்ன? குளோன்னா ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம வனப்பயிர்களை வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவை எல்லாமே வந்து சீரான வளர்ச்சியை வந்து கொண்டு இருக்கணும். இப்போ தைல மரத்தில் குளோனிங்ன்றது முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கக்கூடாது, எல்லாம் வந்து சீரான உயரத்திலும் சீரான டயாமீட்டர் சுற்றளவுலையும் வந்து இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா குளோனிங்கை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரியே வந்து உருவாக்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா குளோனிங். இதே முறையில் இந்த காட்டாமணிக்கு வந்து உருவாக்குறாங்க. இப்படி நம்ம குளோனல்களை வந்து பயன்படுத்தி காட்டாமணுக்கு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலை அதாச்சும் ஃபீல்டை வந்து பார்க்கும்போது அந்த செடிகள் எல்லாமே வந்து சீரான வளர்ச்சியில் இருக்கும். ஒன்று பெரிதாகவும் இன்னொன்று சிறிதாகவும் வந்து இருக்காது, எல்லாமே வந்து சீராக இருக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா குளோனிங் வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. இந்த குளோனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அந்த மர கட்டைகளை பார்த்தீங்கன்னா பாலிபேக்கில் போட்டு மிஸ்டர் சேம்பரில் வச்சு அதை வந்து உற்பத்தி செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாபிக், இதை பற்றி தனியாக வந்து பதிவு வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த அளவு மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முறை மூலமாக பார்த்தீங்கன்னா நாற்றங்கால்களை நம்ம உருவாக்கியாச்சு. இந்த உருவாக்கப்பட்ட நாற்றங்காலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிபேக்கில் போட்டு வளர்க்க வந்து தொடங்கலாம். பாலிபேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மண், மணல், அப்புறம் தொழு உரத்தை 1:1:1 இந்த விகிதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மரங்களை வந்து பாலிபேக்கில் வளர்த்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடவு வயலில் எடுத்துன்னு போய் நடவு செய்யலாம். ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் × 2 மீட்டர் என்ற இந்த ஸ்பேசிங்கில் நடவு நம்ம செஞ்சோன்னா நம்மளால் 1000 செடிகள் வரைக்கும் நடவு செய்ய முடியும். இந்த செடிகளை வந்து நடவு செய்யறதுக்கு சிறந்த காலமாக பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஜூலை மாதத்தை வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா வந்து அக்டோபர் நவம்பர் காலங்களில் வந்து நம்ம நடவு செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நீண்ட கால பயிர் NPK தரிசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து 20, 120, 60 விகிதத்தில் நம்ம யூரியா, பாஸ்பேட், பொட்டாஷை வந்து கொடுக்கணும். 150 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டையும் வந்து கொடுக்கணும். சூப்பர் பாஸ்பேட்டில் அந்த பாஸ்பரஸ் இருக்குது, மணிச்சத்து. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கை விவசாயத்தெல்லாம் பின்பற்றணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு உணவுப் பொருள் இல்லை. இப்போ பருத்தியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துவாங்க, உணவுப் பொருள் இல்லை அப்படின்ற அந்த காரணத்தினால. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டாமணுக்கு வந்து உணவுப் பொருள் இல்லை, அதனால் நம்ம தாராளமாக வந்து ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தலாம், ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் வந்து பயன்படுத்தலாம். நடவு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நீர்ப்பாய்ச்சல் செய்யணும். 3வது நாள் வந்து கண்டிப்பாக வந்து நீர்ப்பாய்ச்சல் செய்யணும். லைஃப் இரிகேஷன் சொல்லுவாங்க, அதை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் தொடங்கி காய்கள் வந்து காய்க்க தொடங்கிடும். இந்த மேம்படுத்தப்பட்ட ஒட்டு ரகத்தை பயன்படுத்தும் போதும் 3 மாதங்கள்லேயே அதிக விரைவாக வந்து அந்த காய்கள்ன்றது வந்து கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊடு பயிரும் வந்து போடலாம். ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா எதெல்லாம் போடலான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடி வகைகள், சூரியகாந்தி, ஸோ இது மாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட பயிர்களை ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா காட்டாமணுக்களை வந்து நம்ம போட முடியும். காட்டாமணுக்கு நீண்ட கால பயிர்ன்ற அந்த காரணத்தினால கவாத்து எடுக்கிறது முக்கியமான விஷயம். அதாச்சும் வந்து ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. கிளைகளை வந்து வெட்டி விடணும், ட்ரைனிங் வந்து கரெக்டாக பண்ணணும். தேவையில்லாத கிளைகளை வெட்டி விட்டு அதோட வளர்ச்சியை வந்து நம்ம சீராக வந்து வச்சுக்கணும். நீண்ட கால பயிர்கள் எல்லாத்துலேயுமே இது முக்கியம் மரப்பயிர்களில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பூச்சி தொல்லை வந்து இருக்குதுங்க. பார்க் போரர்னு சொல்லுவாங்க, இன்டர்வல் ஆஃப் ஸ்பீசிஸ்னு அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க. இந்த பூச்சி தொல்லை இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம ஒரு சில பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பேன் பண்ணாத பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துங்க. எண்டோசல்ஃபான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது பேனில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி பேனும் பண்ணியிருக்கலாம். ஆனால் எண்டோசல்ஃபான் வந்து ரெக்கமெண்டடாக வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பூச்சிக்கொல்லியை தவிர்த்துடுங்க. இயற்கை முறையில் போங்க. பூச்சிக்கொல்லி பக்கம் போகும்போதும் இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்தாத முறையில் பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா போர்டோ மிக்சர் வந்து 1% வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ இது மாதிரி இந்த 2 நோய்கள் தான் அதிக அளவில் வந்து காட்டாமணுக்களை சேதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கிடைக்க தொடங்கிடும். இந்த காய்களை பயன்படுத்தி தான் நம்ம பயோடீசலை வந்து எடுக்க போகிறோம். ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா 3000 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து காய்கள்ன்றது வந்து கிடைக்குது. இந்த காட்டாமணுக்கு ஒரு சில மாநிலங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஆந்திரா, சத்தீஸ்கர்லாம் வந்து காட்டாமணுக்கு சாகுபடி அதிக அளவில் இருக்குது. இப்படி அதிக அளவில் இருக்க காரணத்தினால எம்எஸ்பி வந்து அங்கே கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு பயிர் சாகுபடி செய்கிறோன்னா அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே வந்து நம்ம விலை கொடுத்து இந்த பயிர்களை வந்து வாங்கக்கூடாது. மேலே எவ்வளோ வேணால் விலை வச்சு வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி வந்து 6 ரூபாய் இருக்குது. 6 ரூபாய்னு பார்க்கும் போதும் 18,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமாக வந்து கிடைக்குது. இது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதுக்கு மேலே எவ்வளோ வேணால் விலை வச்சு நம்ம விற்கலாம். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குது. ஒரு சில இடங்களில் இதை சரியான மார்க்கெட் செய்யும்போது பார்த்திங்கன்னா சரியான நிறுவனங்களாக அணுகும்போது ஒரு ஏக்கரில் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போகும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் வந்து வச்சுட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து ஓனாக வந்து யூனிட் வச்சுட்டு நீங்களே வந்து சாகுபடி செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வருமானம் வந்து கூடும். லட்சங்களை தொடும். 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் அது உங்களுடைய திறமை. இப்போ உங்களுக்கு வந்து இதோட கேள்வி வரும்னா என்ன எடுத்துட்டேன் இதை நான் எப்படி விற்கிறது அப்படின்ற கேள்வி. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ டெல்லியில் ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்களோட அந்த தொடர்பு முகவரி வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களையும் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுமாரி ஃபார்மர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்களேருந்து ப்ரொக்யூர் பண்ணி சீட்ஸை அதுக்கடுத்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு பிளெண்டிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த முறையில் வந்து நம்ம அணுகும்பொழுது தான் உங்களுக்கு லாபம்ன்றது வந்து கிடைக்குது. இது விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயம். முக்கியமாக வந்து வறண்ட பகுதிகள் அதை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். நல்ல நிலம் இருந்துச்சுன்னா இதை வந்து பண்ணாதீங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. எதுக்குமே வந்து பயன்படாத நிலமாக இருக்கிற இடத்துல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பயிரை தான் பார்த்திங்கன்னா இந்த காட்டாமணுக்கு இருக்குது. ஸோ விவசாயிகளிடமிருந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். சீட்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு வந்து செல் பண்ணணும். இதில் அக்ரிகல்ச்சர் என்டர்பிரினர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வேறு முறையில் வந்து எப்படி அணுகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து இருக்குது. ஐஐடி எடுத்துப்போமே, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டர்கள்னு இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அவர்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண்மை கல்லூரிகள், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர், மதுரை, டிஎன்ஏயு, FCNRI வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்களை வந்து அணுகணும். மதுரையில் பார்த்திங்கன்னா வந்து வேளாண்மை சம்மந்தப்பட்ட இன்குபேஷன் சென்டர் இருக்கும். அதுமாதிரி இது வந்து ஒரு வனத்துறையை வந்து சார்ந்த ஒரு பயிர் என்ற காரணத்தினால FCNRI அணுகும் போதும் அங்கே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க, ஃபார்மர்ஸும் இருப்பாங்க, யூனிவர்சிட்டியும் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு மாடலாக வந்து பில்டு பண்ணி யூனிவர்சிட்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அந்த இண்டஸ்ட்ரி கூட வந்து லிங்க் பண்ணிவிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. இப்போ நபார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஃபண்டு பண்ணுறாங்க. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது இந்த பயோடீசல் ப்ரொடக்ஷன்றது. இதோட வளர்ச்சிக்கு ஏற்ப இதுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டை கூட உருவாக்கலாம். மற்ற மாநிலங்களில் வந்து உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது அந்தளவுக்கு வந்து பெரிய தொழிலாக இல்லாத அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படலை. இது பெருசாக வந்து வளரும் போதும் தரிசு நிலங்களில் இதோட சாகுபடி உண்டாகும் போதும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக வந்து இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுற அந்த பிஸ்னஸோட லிங்க் வந்து கீழே இருக்குது. நீங்கள் அவங்களே வந்து தொடர்பு கொள்ளலாம், இவங்களே வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதை பற்றின இன்னும் தெளிவான புரிதல், இது வந்து எப்படி செய்யணும், இதோட ரகங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏயு, FCNRI மேட்டுப்பாளையத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து உதவுவாங்க. ஏன்னா அவர்களோட வேலையே இதுதான். இந்த கன்றுகள் பார்த்தீங்கன்னா 50% மானியத்திலையும் வந்து கிடைக்குது. தரிசு நிலம் வைத்துக்கொண்டு எந்த பயிரை சாகுபடி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களின் வாழ்வு செழிக்க வந்து உதவுங்க. இது மாதிரியான புதுமையான வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல் வந்து உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா டெக்குரோனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோடு உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.